கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். அண்ணே, நான் பச்சி ராஜா. நான் உங்களின் வழிகாட்டுதலின்படி நமது கன்னி தெய்வங்களை வணங்கி வருகிறேன். நம் கன்னி தெய்வங்களை காலன்போக்கு விட்டு அழைத்து 48 நாட்கள் ஆகிவிட்டது. சர்க்கரை பொங்கல், பால் பழம் அனைத்தும் படைத்து வணங்கினோம். நம் கன்னி தெய்வங்கள் மிகவும் சந்தோஷத்தோடு வந்திருந்தார்கள். வரும் ஆடி 18 சனிக்கிழமை அன்று புத்தாடை வைத்து வணங்க நான் நமது கன்னி தெய்வங்களிடம் கேட்டேன். அவர்கள் மிகவும் சந்தோஷம் என்று சொன்னார்கள். அன்னை, எனக்கு மிக சந்தோஷம். அன்னை, நான் முதலில் வேலைக்கு ஒருவரிடம் போனேன். இப்போது என்னிடம் 6 பேர் வேலைக்கு வருகிறார்கள். எல்லாம் நமது கன்னி தெய்வம் ஆசீர்வாதத்தினால். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார். இது உங்களுக்கு மட்டுமல்ல, திருவாரூரைச் சேர்ந்த அன்பு தம்பி சுரேஷ் அவர்களும் இப்படித்தான். அவரும் முதலில் வேலைக்குத்தான் சென்று கொண்டிருந்தார். எப்பொழுது நான் கூறியபடி கன்னி தெய்வத்தை என் வழிகாட்டுதலின்படி எடுத்து வழிபட்டு இன்று அவரிடத்திலே 10 பேர் வேலை செய்யும் அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கிறார். இன்னும் அவர் மென்மேலும் வளர வேண்டும் என்றால் அவர் கன்னி தெய்வத்தை மறுதளிக்காமல் நன்றி உணர்வோடு கன்னி தெய்வத்தை வழிபட்டு வாழ்வில் எல்லா நலத்தையும் பெற வேண்டும் என்று அவருக்கு அன்பு அறிவுரையாக கூறிக்கொள்கிறேன். இதுபோன்றுதான் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் தன் கன்னி தெய்வத்தை உத்தமமாக நினைத்து உண்மையாக வணங்கி நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கும் எல்லா நலமும் வந்து சேரும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன். மகிழ்ச்சி உறவே, ஆடிப்பெருக்கன்று அருமையான நாள்தான். அன்று நீங்கள் அந்த கன்னி தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நிறைவாக செய்யுங்கள். இயன்றதை செய்யுங்கள். உங்களால் இயலாமல் நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் மனப்பூர்வமாக உங்களால் இயன்றதை அந்த தெய்வத்திற்கு வைத்து வழிபடுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்குள் செல்வோம். ஏற்கனவே ஒரு வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்து வைத்து வீட்டுக்கு வந்து குறி சொல்கிறவங்க வீட்டுக்கு வெளியில் நின்று அழுவது என்று சொல்கிறாங்க. அப்படி வாய்ப்பு இருக்கா என்று ஒருவர் கேட்டிருக்கிறார். அற்புதமான கேள்வி. ஏற்கனவே நீங்கள் உங்கள் வீட்டில் எடுத்திருக்கலாம், இல்லை நீங்கள் எடுத்துட்டோன்னு நினச்சிட்டு இருக்கலாம். அந்த இடத்துல அந்த மாந்திரிகர்கள் ஒழுங்காக முறையாக எடுத்து தராமல் கூட இருந்திருக்கலாம். அவ்வாறு முறையாக எடுத்து தரவில்லை என்றால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் வைத்திருக்கலாம். ஒருவேளை அந்த மாந்திரிகவாதிகள் எடுக்க நினைத்தும் எடுக்க முடியாமலும் போயிருக்கலாம். ஆகவே வீட்டிற்குள் கன்னி தெய்வம் வரவில்லை என்பதனால் உடனடியாக மாந்திரிகவாதிகள் மீது மட்டும் சந்தேகப்படுவது சரியான கருத்தல்ல. அன்றைய நாள் எடுக்கும் பொழுது நீங்கள் தேவையில்லாத நபர்களை எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் போக மீதி நீங்கள் நண்பர் என்று நினைப்பீர்கள். அவர் நண்பராக இருக்க மாட்டார்கள், அது தெய்வத்திற்குத்தான் தெரியும். உறவு என்று நினைப்பீர்கள், அவர்கள் உறவாக இருக்க மாட்டார்கள், அதுவும் தெய்வத்திற்குத்தான் தெரியும். தடங்கல்களாக ஏதாவது நடந்திருக்கும், அதை நீங்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே உங்கள் வீட்டிற்குள் முறைப்படி காலன்போக்கு விட்டு கன்னி தெய்வத்தை எடுத்திருந்தால் நிச்சயமாக உள்ளே வந்திருப்பார்கள். முறைப்படி எடுக்காத பட்சத்தில் அவர்கள் வெளியில் தான் இருப்பார்கள். ஆக குடுகுடுப்பக்காரர் கண்களுக்கு அவர்கள் இருப்பது தெரியும். ஆகவே தான் உங்களிடத்திலே கூறுகிறார்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்குள் செல்வோம். கன்னி தெய்வம் துணை. என்னன்னு தெரியலை, எங்கள் அண்ணன் தம்பிக்கு கால் கை உடம்பு வலி அதிகமாக இருக்குது. ஒரு வேலைக்கு போக முடியாத நிலைமை. அண்ணன் 1 வருஷம் ஆக போது, இன்னும் படுக்கையிலேயே இருக்காங்க. நடமாடக்கூட முடியலை. வைத்தியம் பார்த்து சரியாகலை. என்ன பண்ணுறது? ஆனால் தம்பிக்கு ஜாதகம் பார்க்க போனாங்க அம்மா. அங்கே நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டோம். அவங்க பிரசன்னம் பார்க்க சொன்னாங்க. பார்த்து சொல்ல முடியும் சொன்னாங்க. சரின்னு அதையும் தம்பிக்கு பிரசன்னம் பார்த்தோம். அதில் குலதெய்வ ரீதியான பிரச்சனைகள் பாதிப்புகள் இருக்குது என்று மண்ணால் சாபம் மற்றும் அப்பா வழியில் உடன் பிறந்த பிரேதங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதற்கு பரிகார கோமம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இதுக்கு நீங்கள் தான் தீர்வு சொல்லணும். இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் கன்னியை பற்றி ஏதும் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம், சொல்லலை. அப்புறம் நாங்களே கன்னியை பற்றி கேட்டோம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அதுவும் ஒரு ஆத்மா தான், அதை மக்கள் தான் கட்டி வைத்து கும்பிடுறாங்கன்னு. அதுவும் பாவம், மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. நீங்கள் தான் பதில் தரணும் என்று கேட்டிருக்கிறார்கள்.
கன்னியை கட்டி வைத்து வணங்குகிறோம் என்று கூறிய அந்த அறிவாளிக்கு, மூட நம்பிக்கை என்று கூறிய அந்த அறிவாளிக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். உன்னிடத்தில் வந்து ஜோசியம் கேட்பது மட்டும் சரி, ஒரு தெய்வத்தை நல்லபடியாக வழிபட்டு லட்சோப லட்ச ஏன் கோடி குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கன்னி தெய்வத்தை வழிபட்டு வந்துட்டார் சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வேண்டாம், விட்டுருவோம். வாயை கிண்ட மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான நபர்களை நினைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் செய்யும் பாவத்தை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று தான் நாம் கூற வேண்டும். அடிமுட்டாள்கள். அதாவது கன்னி தெய்வம் என்றால் என்ன, பிரேதம் என்றால் என்ன, இதை கூட ஒரு முறையாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க பணத்திலும் உங்களிடத்திலிருந்து எவ்வளவு ஆட்டையை போடலாம் என்பதில் தான் அவர்களுடைய கவனம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. சாதாரணப்பட்ட ஒருவர் கூட கூறிவிடுவார்கள், உன் வீட்டில் குலதெய்வமாகிய கன்னி தெய்வத்திற்கு குறை வைக்காதே, அதை வணங்கிவிட்டு என்னிடத்தில் வா என்று கூறிவிடுவார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் இப்படி பேசுவது சரியா என்று கேட்டால் அதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய பாவிகள் இவர்களை பற்றி நீங்கள் யோசிக்காமல் உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை முறையாக வழிபடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். எங்கள் வீட்டில் நிறைய மனக்கவலை பணக்கவலையில் உள்ளோம். பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. இதுவரை எங்கள் கன்னியம்மா கனவிலும் சரி யார் மீதும் வந்து எங்களுக்கு ஆறுதல் கூறுவதில்லை. நம்பிக்கையோடு என்றும் வணங்கி கொண்டு இருப்போம். அவர்கள் எப்போது எங்களிடம் பேசுவார்கள், விளக்கம் தாருங்கள் ஐயா என்று என்னிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் கேள்வியாகவே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அந்த குத்து விளக்குக்கு முன்னே கேளுங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நன்கு தெரிஞ்சிருக்கணும். சிலருக்கு கன்னியை வணங்கும் அன்றே அந்த கன்னி தெய்வம் வந்து விடுகிறார்கள். சில குடும்பத்தில் ஒரு வருடம் கழித்து வருகிறார்கள், இல்லையெனில் ஒரு மாதத்தில் வருகிறார்கள், 2 மாதத்தில் வருகிறார்கள், இல்லையெனில் அந்த ஒரு வருடத்திற்குள் வந்து விடுகிறார்கள் ஒருவர் மீது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் கன்னி ஏன் வரவில்லை என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்றுமே கிடையாது. அந்த கன்னி புகர்ந்து அந்த உடம்பில் ஏறி வந்து வருகிறது உங்களுக்கு கணக்கு சொல்ல வேண்டும், உங்களிடத்திலே உரையாட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நல்ல உடல் வேண்டும். நல்ல உடல் என்பது உடனடியாக நீங்கள் நினச்சிடக்கூடாது குடிக்காத உடம்பாக இருக்கணும், சுத்தபத்தமான உடம்பாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. கன்னி தெய்வங்கள் அந்த உடம்பில் புகர்ந்து உங்களிடத்திலே பேசக்கூடிய உடல், அந்த சரீரமானது இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு கன்னி தெய்வத்தால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் மீது அவ்வளவு எளிதாக வர முடியாது. வர முடியாத பட்சத்தில் அவர்கள் அதை பற்றி நினைப்பதில்லை. ஆனால் உங்களுக்கு உங்கள் கைகளினால் ஏற்றப்படக்கூடிய தீபத்தினால் அங்கே இருந்து உங்களை அனைவரையுமே அவர்கள் கவனித்து கொண்டிருப்பார்கள் என்பது உண்மை. அந்த தெய்வத்தை நம்பி வணங்குங்கள், அது போதும். வந்து கணக்குத்தான் சொல்ல வேண்டும், கணக்கு சொன்னால்தான் வாழ முடியும் என்பதெல்லாம் இல்லை. கணக்கு சொல்லாமலே வாழ முடியும், கணக்கு சொல்லாமலே வாழ வைக்கவும் முடியும். ஏனென்றால் அவர்கள் உங்களிடத்தில் தான் இருக்கிறார்கள். முதலில் ஒரு கேள்வி, நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை முறையாக காலன்போக்கு விட்டு எடுத்திருந்தீர்களா? அப்படி எடுத்திருந்தால் இப்பொழுது நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் நான் கூறுவது சரியாக இருக்கும். எடுக்காத பட்சத்தில் நீங்கள் முறைப்படி எடுத்து வழிபட்டு விட்டு என்னிடத்தில் வாருங்கள். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக ஒரு கேள்வி, கன்னி தெய்வம் துணை. உண்மையான கேள்விகள், உருக்கமான பதில்கள், உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள், உண்மையான உறுதியான நம்பிக்கையான உயிரோட்டமான பேச்சுக்கள். ஐயா மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா, கன்னி தெய்வம் துணை ஐயா என்று ஒரு உறவு கூறியிருக்கிறது. மகிழ்ச்சி. ஆதலவிலை கன்னியாகுமரி மாவட்டம் முருகன் அவர்களே, உங்களுடைய எழுத்துக்களும் அருமை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்ததொரு கேள்விக்குள் செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு சிறு ஆடியோ. கன்னி தெய்வம் துணை அண்ணா வணக்கம்ண்ணா. ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நமக்கு வந்து குலதெய்வம் இருக்குது, நம்ம கும்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ கன்னி தெய்வம் இருக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கன்னி தெய்வம் தான் குலதெய்வம். இப்போது நம்ம ஆடி மாதம் பூஜை வைக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ குலதெய்வத்துக்கு எப்படி நம்ம ஒரு 10 நாளோ 20 நாளோ இல்லை 15 நாளோ ஒரு வாரமோ நம்ம வந்து விரதம் இருந்து நம்ம வந்து அந்த பூஜையை செய்வோம். அதுதான் குலதெய்வத்துக்கு செய்கிற முறை அது. ஆனால் பொதுவாக கன்னி தெய்வம் வந்து நம்ம பசியோட பட்னியோடு இருக்கிறத விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் கேட்க வர்றது என்னென்னா, சும்மா இந்த நம்ம குலதெய்வங்களுக்கு வந்து காப்பு கட்டி எந்த தீட்டு துக்க வீடுகளில் கலந்துக்காமல் சுத்தமாக இருந்து உடலையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிறோம் நம்ம. அதே மாதிரி நம்மளும் கன்னி தெய்வத்துக்கு அப்படி செய்யலாமாண்ணா? அது செஞ்சால் இன்னும் பரிபூர்ணமாக இருக்கும் இல்லையா? ரொம்ப தூய்மையாக இருந்து ஒரு விரதம் இருந்து அதை செய்யலாமாண்ணா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. நன்றி அண்ணா. கன்னி தெய்வம் துணை. அருமையான சிந்தனை, அற்புதமான கேள்வி, ஆக்கப்பூர்வமான பதில்கள் இதோ காத்திருக்கிறது.
நான் ஏற்கனவே சொல்லியது போல தாய் தன் பிள்ளைகள் பசியோடு இருப்பதை விரும்ப மாட்டாள். தகப்பன் தன் பிள்ளைகள் பட்டினி கிடப்பதை நல்ல தகப்பன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். தன் பிள்ளைகளின் பசி போக்க தன் தாய் தந்தையர் எதற்கு வேண்டுமானாலும் அஞ்ச மாட்டார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வீட்டில் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கன்னி தெய்வம் நீ பசியோடு பட்டினியோடு விரதம் இருந்து தன்னை உருகி வணங்க வேண்டும் என்று ஒரு காலமும் நினைக்க மாட்டாள். அவள் சிந்தனையெல்லாம் தன் பிள்ளைகள் உண்டு மகிழ்ந்து உறவாடி உடுத்து வாழ வேண்டும் என்றுதான் இருக்குமே தவிர ஊருக்காகவும் பேருக்காகவும் விரதமிருந்து எனக்கு காப்பு கட்டி எனக்கு அதை செய் இதை செய் என்றெல்லாம் கன்னி தெய்வம் எதிர்பார்க்காது. இது மனிதர்களால் இயற்றப்பட்டது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த வழிபாடு முறை செய்பவர்கள் செய்யட்டும். ஆனால் கன்னி தெய்வத்திற்கு இந்த வழிபாடு முறை வேண்டாம். உண்மையான எண்ணத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு அன்றைய பொழுது வைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் கன்னி தெய்வத்திற்கு படையல் போட்டு நல்லபடியாக தீபமேற்றி வழிபடுங்கள். நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களை வருத்தி உங்களை தாழ்த்தி நீங்கள் கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டாம். உங்களை உயர்த்தி பார்ப்பவள் கன்னி தெய்வம், உங்களை தாழ்த்தி பார்ப்பவள் கன்னி தெய்வம் அல்ல. சிலர் எவ்வளவுதான் தெய்வ வழிபாடு வைத்திருந்தாலும் கன்னி தெய்வத்தை உறுதியாக படித்திருந்தாலும் கஷ்டகாலங்களில் கஷ்டத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும், சந்தித்தே தீர வேண்டும். ஒருவேளை சிலர் கேட்பாங்க, இவ்வளவு தெய்வ நம்பிக்கை உள்ள உனக்கே இவ்வளவு கஷ்டமா, அப்போ நீ கும்பிட்டு என்னத்துக்கு சாமி அப்படின்னு கேட்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் சொல்லுங்கள், ஒரு தங்கமாக இருந்தாலும் விலை மதிப்புள்ள பொருள்கள் கண்ணுக்கு எதிரே தெரிவதில்லை, மண்ணுக்கு அடியில்தான் புதைந்து கிடக்கிறது என்பது போல நம்மளுடைய மதிப்பை தெரிய வேண்டுமென்றால் இந்த மாதிரியான சில சிக்கல்களில் இருந்து நாம் கடந்து வந்தே ஆக வேண்டும். இந்த சிக்கல்களில் நாம் கன்னி தெய்வத்தை மறுதளிக்கிறோமா, விட்டு கொடுக்காமல் வணங்கி வருகிறோமா என்பதையெல்லாம் அந்த கன்னி தெய்வங்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பரீட்சை இல்லாமல் பாஸுங்கிறத சொல்லவே முடியாது. பரீட்சைங்கிறத வச்சே தீரணும். பிள்ளைகளுக்கு, நல்ல மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களில் பரீட்சை வைத்தே தீர வேண்டும். பரீட்சை வைத்து அதிலிருந்து பாஸ் ஆன பிள்ளைகளை தான் அடுத்த கிளாஸுக்கு அனுப்ப முடியும். அதுபோல் நாம் ஏற்கனவே சப்பானி நேரத்தில் பிறந்திருப்போம், நாம் ஏற்கனவே ஆக கழுசடையான நேரத்தில் பிறந்திருப்போம். கெட்ட நேரங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கும். வாழ்வில் என்ன வாழ்க்கை என்ற அர்த்தமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் கன்னி தெய்வம் என்ற ஒரு தெய்வம் நமக்கு கிடைத்திருக்கிறது, அதை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த கெட்ட நேரமும் அந்த சப்பானி நேரமும் எந்த நேரமாக இருந்தாலும் மாற்றப்படும், மாற்றி தருவார்கள். யாருக்கு? நம்பி பிடித்த பிள்ளைகளுக்கு, நம்பி வணங்கிய பிள்ளைகளுக்கு, எங்கேயுமே தன் தெய்வத்தை விட்டு கொடுக்காத பிள்ளைகளுக்கு. கன்னி தெய்வம் என்றால் கடலளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு நீர் தந்து அதை தீர்த்து விடுவாள் என்பதை உணர்ந்தவர்களுக்கு. ஆகவே நம்பி பிடிக்கக்கூடிய பிள்ளைகளே, எதற்கும் அஞ்சாதீர்கள், நம்பி பிடியுங்கள். விரதமோ எதுவுமோ வேண்டாம். ஆனால் கன்னி தெய்வத்தை வழிபடும் பொழுது மது அருந்தாமல் இருந்து கொள்ளுங்கள், சுத்தபத்தமாக இருங்கள். இது போதும். அதுக்காக 40 நாள் 50 நாள் 30 நாள் 20 நாள் 11 நாள் என்ற விரதங்கள் கன்னி தெய்வத்திற்கு தேவையில்லை என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்வோம். கன்னி தெய்வங்கள் துணை. அண்ணா வணக்கம், திருப்பூரிலிருந்து தெய்வ பிள்ளைகள். அண்ணா, 1 வருடம் ஆக கன்னி தெய்வ சேனலில் பார்க்கிறோம், மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இத்தனை வருடமாக சேலை வைத்து வணங்கினோம். நம் கன்னி தெய்வ சேனல் பார்த்த பிறகு நாங்கள் இந்த ஆடி மாதம் கன்னி தெய்வத்திற்கு பட்டுப்பாவடை சட்டை வைத்து வணங்கலாம் என்று நினைக்கிறோம். ரூபினி சலைசல் அத்தைகள் அம்மாவின் ஆசீர்வாதமும் உங்கள் ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அண்ணா, கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். அண்ணா, கன்னி அம்மாவுக்கு சனி அல்லது ஞாயிறு பௌர்ணமி ஆடி மாதம் வருது அண்ணா, எப்போது வழிபடலாம் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆடி மாதத்தில் உள்ள எந்த தேதியில் வேண்டுமானாலும் வழிபடலாம். உங்களுக்கு எந்த தேதி தோதுவான தேதியாக இருக்கிறதோ அந்த தேதியில் நீங்கள் வழிபடுங்கள் என்று அன்போடு கூறிக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வி. அண்ணா, ஆடி மாதம் மட்டும் காலை மாலை விளக்கேற்றலாமா சொல்லுங்க அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். அற்புதமான சிந்தனை தான். மாலையில் விடுபடாமல் சரியாக 6 மணி அளவில் நீங்கள் விளக்கேற்றினாலே போதுமானது. உங்களால் ஏற்ற இயலும் என்றால் காலை மாலை ஏற்றுங்கள். விடுபட்டு விடாமல் சிந்தித்து செயல்படுங்கள், உங்கள் விருப்பம்தான். ஆகவே இதில் நான் சொல்வதற்கென்று எதுவுமே இல்லை. மனப்பூர்வமாக கேட்கிறீர்கள், காலையும் மாலையும் நான் ஆடி மாதத்தில் மட்டும் ஏற்றலாமா என்று. மாலை 6 மணிக்கு ஏற்றுவதே நிறைவான ஒன்று. அதற்கப்புறமாக நீங்கள் காலையிலும் ஏற்றுகிறேன் என்றால் ஏற்றலாம், தவறில்லை. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. அண்ணா, நான் கேட்டதுக்கு 104வது பதிவில் எனக்கு
பதில் தந்துள்ளீர்கள். ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. கன்னி தெய்வத்துக்கும் நன்றி, எங்களுடைய வீட்டு கன்னி தெய்வத்துக்கும் நன்றி, உலகத்தில் உள்ள அனைத்து கன்னி தாய்களுக்கும் நன்றி. அம்மா, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை கைவிடாதீர்கள். தாயே போற்றி போற்றி, கன்னி தாயே போற்றி போற்றி, கன்னியம்மா போற்றி போற்றி. உங்கள் குரலை கேட்கும் பொழுது என்னுடைய உடம்பு சிலிர்க்கிறது. இந்த வார்த்தைகளை மனிதனால் கேட்ட நானே உடல் சிலிர்க்கிறது என்று கூறும் பொழுது கன்னி தெய்வங்கள் கேட்காமலா போய்விடுவார்கள்? நிச்சயமாக கேட்பார்கள். உங்களுடைய மனப்பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் தருவார்கள். ஆகவே இதே நோக்கத்தோடு இதே போன்று எந்நேரமும் கன்னி தெய்வத்தை நம்பிக்கையோடு நம்பி பிடியுங்கள். நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கட்டும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை பார்த்து அதற்கு பதிலளிப்போம். கன்னி தெய்வம் துணை, தாங்கள் கூறியது உண்மையே. நாங்களும் அத்தைகள் பெயருடன் உள்ள தங்கள் கடையில் புடவை வாங்கினோம். அத்தைகள் ஆசீர்வாதம் கிடைக்க வாய்ப்பு கிடைத்ததாக எண்ணுகிறோம். கன்னி தெய்வம் துணை என்று கூறுகிறார்கள். மகிழ்ச்சி. அத்தைகள் கடைக்கு வந்திருப்பார்கள் போல இருக்கிறது. மகிழ்ச்சி. ஐயா, விளக்கை மாற்றி வழிபடும் பொழுது பழைய விளக்கை விற்று மாற்றலாமா ஐயா? கன்னி தெய்வமே துணை ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள். கன்னி தெய்வத்திற்கு விளக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக பழைய விளக்கை விற்று புது விளக்கு வாங்காதீர்கள். புது விளக்கை வாங்கி அந்த இடத்திலே வைத்து வழிபட்டு விட்டு பின்பு 2 நாளோ 5 நாளோ 10 நாளோ கழித்து அந்த பழைய விளக்கை நீங்கள் விற்பனை செய்யலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் விளக்கை எடுத்துவிட்டு கொண்டு சென்று விற்றுவிட்டு பின்பு வாங்கி வந்து வைப்பது சரியா என்று கேட்டால் 100% தவறு. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை பார்ப்போம். அண்ணா, பதி தேங்காயும் படிநூலும் இணைந்துதான் கன்னிப்பெட்டியில் உள்ளது. அவை அப்படியே இருக்கட்டுமா அல்லது தனித்தனியாக பிரித்து வைக்கணுமா? பூஜைக்கு முன் கன்னிப்பெட்டியை சுத்தம் செய்து மஞ்சள் சந்தனம் இட வேண்டுமா? பதில் கூறுங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். கவலை வேண்டாம். கன்னிப்பெட்டியை எதுவும் செய்ய வேண்டாம். அதற்கு மஞ்சள் எதுவும் வேண்டாம், சந்தனம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். கன்னிப்பெட்டியில் உள்ளே இருக்கக்கூடிய பதி தேங்காய், படிநூல் அப்படியே இருக்கட்டும். உள்ளே இருக்கக்கூடிய பட்டுப்பாவடை சட்டை மற்றும் வளையல் சிப்பு கண்ணாடி ஆகிய பொருட்களை மட்டும் வெளியே எடுத்து புதிய துணிகளை அதில் வைத்துவிட்டு புதிய பொருட்களை வைத்துவிட்டு ஏற்கனவே அந்த தெய்வத்திற்கு வைக்கப்பட்ட துணியை பக்கத்தில் வையுங்கள் என்று பலமுறை கூறியிருக்கிறேன். மகிழ்ச்சி உறவே, அந்த பதி தேங்காயும் படிநூலும் அப்படியே இருப்பதுதான் சரி. அதை அவ்வப்போது வெளியில் எடுத்து வைப்பது சரியல்ல. எக்காரணத்தை கொண்டும் கன்னியின் பதி தேங்காயையும் படிநூலையும் வெளியில் எடுத்து வைக்காதீர்கள். அது என்றாவது ஒரு நாள் உங்களுடைய நேரம் சரியில்லாத பொழுது பிரச்சனையில் வந்து நிற்கும் என்பதனால்தான் நல்ல எண்ணத்தில் தான் அதை கூறுகிறேன். மகிழ்ச்சி உறவே, திடீரென்று சிலர் நினைக்கலாம், ஏன் வைக்கக்கூடாது? தெய்வம் தானே, நம் தெய்வம் தானே, நம் தெய்வத்தின் பதியை வைத்தால் என்ன? அப்படியெல்லாம் நினைத்து விடாதீர்கள். சில நேரங்களில் கெட்டது வரணும்னு விதி இருக்கும்போது உள்ளே வரும்பொழுது தெய்வத்தை மறைத்து வைத்திருப்பது சிறப்பு. ஆகவே அதை ஒரு தெய்வத்திற்கென்று ஒரு கன்னிப்பெட்டி எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்றால் இதற்காகத்தான். இல்லைனில் தான் குத்துவிளக்குக்கு பக்கத்திலேயே அந்த பதி தேங்காயை அந்த காலத்திலேயே வைத்திருக்கலாமே. அது கிடையாது. ஒதுக்கித்தான் வைத்திருக்க வேண்டும், மேலே தான் வைத்திருக்க வேண்டும், கவனமாகத்தான் வைத்திருக்க வேண்டும், பாதுகாப்பாகத்தான் வைத்திருக்க வேண்டும். தெய்வமாக இருந்தாலும் ஏன் கும்பாபிஷேகம் நடத்துகிறார்கள், எதற்காக அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடத்துகிறார்கள், இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். நல்லது கெட்டது தெய்வத்திற்கும் உண்டது, நல்ல நேரம் கெட்ட நேரம் தெய்வத்திற்கும் உண்டு. அதிலெல்லாம் கடந்து வந்து உங்களை பாதுகாப்பது தான் கன்னி தெய்வத்தின் அருமை, பெருமை, அருள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு ஆடியோவை கேட்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. பிறந்த நாள் 1ஆம் ஆண்டு பிறந்த நாள் முடிந்து 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கும் கன்னி தெய்வ சேனலுக்கு தலை வணங்குகிறேன். ஐயா, 303வது பதிவில் கடைசி கேள்விக்கு நீங்கள் கூறியிருந்த பதில் மிகவும் உடம்பு சிலிர்க்க வைத்தது. உங்கள் வார்த்தைகளே மெய் சிலிர்க்க வைக்கிறது. கேட்க கேட்க கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல் என்று இருக்கிறது. 2 முறை அந்த பதிவை கேட்டுவிட்டேன். நன்றி, வணக்கம். தவறு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் என்று கூறி தவறு இருந்தால் மன்னிக்கவும் என்ற வார்த்தையை சொல்ல வந்தீர்கள். நான் அது தேவையில்லை என்பதனால் கட் செய்துவிட்டேன். கேள்வி கேட்பது உங்கள் கடமை, சொல்லித்தர வேண்டியது என்னுடைய கடமை. ஆகவே நீங்கள் தாராளமாக கேள்விகள் கேட்கலாம், சொல்லித்தருவேன். 303வது பதிவு மிகவும் அருமையாக இருந்தது என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். உடல் சிலிர்த்தது என்று கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. என்ன பேசினேன் என்பதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. இனி ஒரு முறை அதை வேண்டுமானால் கேட்டுவிட்டு உங்களுக்கு பதில் தருகிறேன். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கலாம். இப்போது 4 நாட்களாக கன்னி தெய்வத்தின் கோட்டைக்குள், அதாவது காம்பவுண்டு சுவற்றுக்குள் மற்றும் கன்னிப்பதியில் மறிக்கொழுந்து வாசம் வருகிறது. 1 செகண்ட் அல்லது 2 செகண்ட் அந்த நறுமணம் வருகிறதப்பா, இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறார்கள். இது நல்லது தானே. கன்னி தெய்வத்தின் பதிற்குள் மறிக்கொழுந்து வாசனை வருகிறது என்றால் அந்த தெய்வம், அந்த நீங்கள் சொன்ன நேரம் 5:45,
அந்த நேரத்தில் அந்த தெய்வம் உங்கள் பூஜையை ஏற்றுக்கொள்ள அந்த வீட்டிற்குள் அந்த இடத்தில் வருகிறார்கள், வந்து போகிறார்கள் என்பதுதான் அர்த்தம். மகிழ்ச்சி. நன்றி உறவுகளே. மீண்டும் நாளை சந்திப்போம். கன்னி தெய்வமே துணை.